அப்போ எதனால் என்ன ரீசன் இதில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் சயின்டிஸ்ட்டாக இருந்தேன். எங்களுடைய பணி வந்து போர் விமானம் தயாரிக்கிற பணி. டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த லைட் கம்பேட் ஏர்க்ராஃப்ட் தேஜஸ். அதனால் எனக்குள்ள அந்த டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி எனது அனுபவத்தை சொல்கிறேன். அது வந்து இந்த ஃப்ளைட்டு முக்கியமான 3 விஷயங்கள் இதில் பார்க்கணும். ஒன்று ஃப்ளாப்பு, இன்னொன்று வந்து ட்ரிம், இன்னொன்று த்ரஸ்ட். இந்த 3 தான் மெயின் ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி போகிறதுக்கு. அப்போ த்ரஸ்ட் எதில் வருது? என்ஜினில் ஜென்ரேட் ஆகுது. ஃப்ளாப்புன்னா என்ன அப்படின்னா, 2 விங் இருக்குது. இந்த 2 விங்கில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீளமான ஒரு ஃப்ளாப் இருக்கும். அது எப்படின்னா, அந்த விங்கில் வந்து நார்மலாக அது விங் மாதிரியே இருக்கும். அது இப்படி இறங்குச்சு அப்படின்னா அது வந்து லிஃப்ட் ஆகும். ஃப்ளைட் போகிறப்ப இப்படி இறங்குச்சு அப்படின்னா லிஃப்ட் ஆகும், இப்படி ஏறிச்சு அப்படின்னா வந்து ட்ராக் ஆகும். ஸோ இது வந்து நடக்கும். இது வந்து 2 விங்ஸ்லேயுமே இருக்கும். இப்போ ஃப்ளாப்புன்றது ஒரு முக்கியமான கருவி ஃபார் லிஃப்ட் அண்ட் ட்ராக். அதே மாதிரி டெய்ல் அண்ட் விங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரட்டார் இருக்கும். அந்த ரட்டார் வந்து டெய்ல் அண்ட் விங்கில் நீட்டிக்கிட்டு இருக்கும் மேலே. அது இப்படி திரும்பும், இல்லைன்னா இப்படி திரும்பும். எந்த பக்கம் திரும்புதோ அதுக்கு அகைன்ஸ்டான ரூட்டில் ஃப்ளைட்டை திருப்பும். அதுக்கு கீழே வந்து சின்ன விங்கு ஒன்று இருக்கும். அதில் எலிவேட்டர் இருக்கும். அந்த எலிவேட்டர் வந்து மேலே போகிறதுக்கும் கீழே இறக்கிறதுக்கும் டெய்ல் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி சிங்க் பண்ணி ஒர்க் பண்ணும்.